நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? மீன ராசிக்கு ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இந்த மாதம் 25ஆம் தேதி வரையும் சுக்கிர பகவான் 24 வரையும் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். இதுதான் கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ இதன் அடிப்படையில் நம்மளுடைய மீன ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, முடியாத விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் செயல்பட போகுது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்கள் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்க போகுது. பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. பெண்கள் மூலமாக மாற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளாக, அதே போல் பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவோ அல்லது தோழியாகவோ ஒரு நல்ல பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு லாபம் சந்திக்கலாம். கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புண்டு. புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்திடணும். ஏற்கனவே கடன் வச்சுருந்தீங்கன்னா கடனை கொஞ்சமாச்சும் அடைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறது. நம்மளுடைய மீன ராசிக்காரக கணவன் மனைவி உடைய பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏதாவது விவாதங்கள் தொடருதுன்னா முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் ஒதுக்கி உட்காந்து பொறுமையாக பேசிடுங்க. பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் பேசாமல் அதை வேறு யார்கிட்டையாக போய் இன்டிமேஷன் பண்ணிங்க, யார்கிட்டையாக போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க அதை பெருசாக்கிடுவாங்க, ஒரு பிரச்சனையை சந்திக்கணும். அதே போல் மீன ராசிக்காரங்க கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா சில ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறவங்க முழு கவனமும் தொழிலில் செலுத்தினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்படி முழு கவனமும் செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் பார்ட்னர் அவருடைய தேவைக்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்திடுவார். ஏன்னா கோச்சார கிரகங்கள் அதுக்கு சாதகமாக இருக்கிறனால என்ன ஆகும்? நீங்கள் சில தடுமாற்றத்தை சந்திக்க வர அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுங்க. என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் உட்காந்து பேசுங்க. வேறு யார்கிட்டையா சொல்லி பேசுனீங்கன்னா அது பெருசாக்கிடுவாங்க, சில சிக்கல்களை சந்திக்கணும்.
அதேபோல் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய ஆற்றல் உண்டு. திருமண பாக்கியமும் உறுதியாக கிடைக்க போது. தெரியாத எதிரிகள் தொல்லைகள் இருந்து வெளியே வர போகிறீங்க. சூழ்ச்சியின் அடிப்படையில் ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து வெளியே வர போகிறீங்க. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை தரப்போகுது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவு மூலமாக ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதேனும் இருக்குது, தேவையில்லாத விரைய செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்திங்கன்னா அந்த விரைய செலவு குறையும். அப்பா வழி உறவுகள் பலப்படும். அப்பா வழி சொத்து கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி தோள் கொடுத்து உங்களுக்கு உதவி புரிவதற்கான வாய்ப்புண்டு. நண்பர்கள், கணவன் மனைவி இந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து மட்டும் போனீங்கன்னா மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமே. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லாமல் இந்த மாதம் ஓரளவுக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், ஓரளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் வார்த்தைகளால் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பு அளிக்குது. ஸோ சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால முடிஞ்சளவு நம்மளுடைய மீன ராசிக்காரங்க சனிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவில் வழிபாடை பின்பற்றுங்கள். அம்மன் கோவில் வழிபாடை ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையிலும் ஏற்றமான சூழ்நிலையிலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்குன்னா. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், புதிய கடன் வாங்கக்கூடாது. புதிய கடன் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். கவனமாக இருந்தால் வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எல்லா விஷயங்களும் ஏற்றமான சூழ்நிலையை இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய மீனராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்கிறதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி
நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன? ஐயா, மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பெயர்ச்சி எல்லா பெயர்ச்சியுமே துலாம் ராசிக்கு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் சொன்னது நாங்கள் வீடியோவில் கேட்டோம். இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன நன்மை கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க வந்திருக்கோம். பதட்டத்தை எதுவும் கொடுத்துருவீங்களா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அன்பார்ந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நண்பர்களாலோ அல்லது உடன் இருப்பவர்களாகவோ இன்னுமே ஏமாற்றம் கிடையாது. முதல் விஷயம் அதான், அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிங்கன்னா உங்களுடைய சிந்தனையோ உங்களுடைய செயல்பாடுகளையோ கஷ்டம் கிடையாது. உங்களுடன் இருந்த ஒரு உறவுகளாலேயோ உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திட்ட சுயநலவாதிகளால் தான் நீங்கள் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்திருக்க உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் இறுதியில் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் இயங்குவாங்க. 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேலே வந்துடுவார். 10ஆம் இடத்துல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்து அதிபதியான புதனும் அமர்ந்திருக்கிறார். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, அவரே 12ஆம் இடத்து அதிபதி. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதுதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அவர்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில், என்ன விஷயத்த நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக சொந்த வீட்டில் இருக்குங்க, 4 வீடு சொந்த வீடு இருக்குது, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு கூட கிடையாது, எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ பிரித்து கொடுக்கன்னு சொன்னாங்க, பிரித்து கொடுக்கல. ஸோ ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உன்னோட தான் இருக்கோம். பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய அண்ணனையோ இல்லாட்டி என்னுடைய சகோதரியவோ நான் வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற துலாம் ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய சொத்தை உங்களுக்கான செயல்பாடில் கொடுப்பாங்கங்கிறது உண்மை. உங்களுக்கான சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து கண்டிப்பாக வில்லங்கம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதேபோல் துலாம் ராசி அன்பர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதிக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு முன்னேற்றத்தை என்ன சொல்கிறேன்னா, தொழில் நடத்தவா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் இனிமேல் உங்களால் நடத்த முடியுங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போது, தொழிலில் ஏற்பட்ட தடை விலகப் போகிறது. மனதில் ஏற்பட்டிருக்க குழப்பம் விலகும். அப்படியே மனசை போட்டு டிஸ்டர்ப் ஆகி இதை செய்யவே முடியாது நீங்கள் நினச்ச விஷயத்தை கூட இனிமேல் செஞ்சு முடிப்பீங்கங்க. அதாவது உங்களுடைய இயல்பான குணத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தயவு செய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் நீதி, நேர்மை, உண்மை, கடமை அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்கிறத சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய ப்ளஸ்ஸிங்கை ஃபுல்லாக வாங்கிட்டு
உங்களை பேட்ரி டவுன் ஆக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை மாற்றுங்க. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இடம் பொருள் தகுந்தவாறு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. நீங்கள் அதுக்கேற்றவாறு உங்களை பக்குவப்படுத்திட்டிங்கன்னா துலாம் ராசி மாதிரி ஒரு தன்மை கொண்ட சிறப்பான நபர்கள் யாராலும் வாழ முடியும். ஏன்னா ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு எம்மலம் கொடுக்காங்க. உங்கள் ராசிக்கு என்ன கொடுக்காங்கன்னா தராசு கொடுக்காங்க. தொழிலுக்கான அங்கீகாரம், நீதிக்கான அங்கீகாரம் யாருக்கு கொடுக்கும்? உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் தொழிலில் வெற்றி பெறணும் அப்படின்னா நிதானமாக உங்களுடைய சிந்தனையை உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு. மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடாமல் நீங்களாகவே இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போனால் கூட கண்டிப்பாக என்னவோ அந்த பிரிவுங்கிறது முற்றுப்புள்ளி வைத்து சேருவதற்கான அமைப்பு உண்டு. குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மனதளவில் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, ஐயா இந்த விஷயத்துக்கு பணம் கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியல, எப்படி சமாளிக்கனே தெரியல, பெரிய போராட்டமாக இருக்குங்க வாழ்க்கை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் அந்த நினைவுகள் உங்களை விட்டு கடந்து சென்றுடும். உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையில் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. ஸோ துலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் ஒரு இடத்துல இருந்து தொழில் பண்ணாமல் அலைந்து திரிந்து தொழில் செய்கிறீர்களோ, அதாவது சேல்ஸ் ரெப்பாக இருக்கட்டும், மெடிக்கல் ரெப்பாக இருக்கட்டும், ஸோ அல்லது ஒரு ப்ராடக்டை இன்னொரு இடத்துலேருந்து மூவபிள் செஞ்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற நபர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை பார்க்குற நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்குது. அரசாங்க பணியில் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி அதாவது இந்த இடத்துலேருந்து அங்கே போய் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த தொழில் செய்கிற அல்லது வேலை செய்கின்ற நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி தனியாரில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்து சூரியன் இணையும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, அதாவது 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடன் சேர்ந்து இணையும் பொழுது பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய மாற்றமும் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது. நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் தன்னை விட வயது மூத்தவர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, நிதானமாக செயல்படுங்க. தேவையில்லாத விவாதங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது. ஆண் குழந்தையின் மூலமாக ஏற்றம் கிடைக்கப் போகிறது. ஆண் குழந்தையின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. கவலைகள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம். எப்பொழுது போல் நம்ம ஏற்கனவே சொன்ன பலன்களை போல் துலாம் ராசி என்பவர்களுக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களும் சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் வாய்ப்புகளை அள்ளி வழங்க தயாராக இருக்கின்றன. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா
நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கும்பராசி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக ராசிலேயே அமர்ந்து சனி பகவான் வச்சு செஞ்சார். ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்தும் வச்சு செஞ்சார். இப்போ பாத சனியாக போயிருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான், அவர் பாத சனியாக போனது கொஞ்சமாச்சும் பாதிப்புலேருந்து தப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கும்பராசினியர்களுக்கு சனி பகவான் ஒரு ரிலீஸ் கொடுத்துருக்கார். அது என்ன சொல்லுவோன்னா, மிகப்பெரிய பாரத்தை தூக்கிட்டு இருக்கேன், என் பாரம் குறையாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்கான ஆற்றல் தான் வந்திருக்கு போல், பாரமே இல்லைங்கிற சூழ்நிலை இன்னும் வரல. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தற்போது வரை ஏற்படலைங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த மாத பலன்களை பார்த்திங்கன்னா, ராசிக்குள்ளே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான், சூரிய பகவான். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். ராசியில் உட்காந்துருக்க ராகுவை ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் பார்வை உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது என்ன சொல்கிறோன்னா, ஓரளவுக்கு பரவாயில்லையா, தம் கட்டுறையா அப்படிங்கிற அளவுக்கு கிரக நிலைகள் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து 17ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்து சூரியன் இயங்க போகிறார். 6ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், கேது. இதுதான் நம்முடைய கும்ப ராசிக்கு கோச்சார கிரகங்கள் அமர்ந்திருக்கிற இடம். ஸோ இதனுடைய இடத்தின் தன்மையை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது. கடந்த காலங்களில் சனி பகவான் ஒரு பக்கம் லாக் பண்ணார், ராகு புரட்டி போட்டு அடித்தார், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாதம் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, மனதளவில் போராட்டம், மனதளவில் பிரச்சனைகள், மனதளவில் கவலைகள், மனதளவில் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல்லாக உடைச்சிட்டு உங்களால் முடியும், உங்களால் முடியாது ஒன்றும் கிடையாது, உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டுங்கிற தன்மையை கோச்சார கிரகங்கள் உறுதியாக நிலைநாட்டுதுங்க. தைரியமாக செய்யுங்க.
கூட இருந்தவன் கூட இருக்காதவன் எவன் என்ன உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணாலும் நீங்களாக இருங்க. யார்கிட்டையும் இறங்கி போகாதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான தன்மையை கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனி வருங்காலங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமும் உண்டு. இடமாற்றம் மட்டும்தான் உண்டா? போராட்டம் கிடைக்குமானா போராட்டம் கிடையாது, வெற்றி உண்டு. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. ஒரு முயற்சிக்கான விஷயங்களில் யார் பேச்சையும் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா, கும்பம் அப்படிங்கிறது கோவில் கலசம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய வெளிச்சத்தை மறைக்கிறதே கொள்கையாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சூட்சமாக ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்களேன். கும்பராசிக்காரங்க துரோகத்தால் தான் விழுந்திருப்பீங்க போல், எக்காந்த கொண்டு எதிரியால் விழுந்திருக்க மாட்டீங்க. துரோகத்தால் விழுந்த ராசி கும்பராசி தான் சொல்லணும். கெட்டிங்க கூட போட்டுடலாம், தைரியமாக போடலாம். ஏன்னா உங்களை எதிர்த்து நின்று ஒருத்தன் ஒரு சண்டை போட்டு போராடிட்டான், அவன் அறிவை யூஸ் பண்ணிட்டான், திறமை யூஸ் பண்ண சான்ஸே இல்லைங்க. கூடயே இருந்து சூழ்ச்சியின் அடிப்படையில் உங்களை எந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, கும்பனாலே ரகசியம்னு சொல்லி அர்த்தம். மகரம் மாதிரி தான் கும்பத்துக்கும் ஒரு தன்மை உண்டு, ரகசியங்கள். உங்களுடைய ரகசியத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எதுக்கு நின்று இப்போ போட்டி போட்டு பார்ப்போம், இப்போ போட்டி போட்டு பார்க்கணும்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அதுதான் டம்மி பீஸு. அதை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்களை வம்புக்கு இழுக்கிறதோ இல்லை உங்களை வச்சு செய்ய நினைக்கிற எல்லாமே டம்மி பீஸு. அந்த டம்மி பீஸை உருவாக்கி விட்டது நீங்கள். ஏன்னா உங்களுடைய ரகசியங்களை உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ஆள் மாதிரி தோரணையாக உட்காந்துக்கிட்டு உங்களோட சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதம் உடைய போகுது. காலி. உங்களை சூழ்ச்சியின் அடிப்படையில் செய்கிற ஒரு சுயநலவாதிகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவுட் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு குருவும் சூரியனும் இயங்கி உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. 17ஆம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்களில் மாற்றம் வரும், நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். கணவன் மனைவி ஒற்றுமையில் கணவன் உண்மையாக இருந்தால் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. கணவன் ஒரு போலியாக நடித்து கொண்டிருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா, அவங்கள பாடம் புகட்டுற அளவுக்கு நீங்கள் ஒரு திறமையான நபராக வருவீங்க. அதாவது கும்பராசியில் பெண்களுக்கு கணவன் துரோகம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாதிப்பை சந்திப்பாங்க. அதே போல் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்கள்கிட்ட அன்பை மட்டும் வாங்கிட்டு பணத்தை மட்டும் வாங்கிட்டு உங்களை ஏமாற்ற, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு ஐயோ ஏண்டா நம்ம இப்படி மாட்டினோன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்மளை மாட்டுச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு இண்டிஷன் வரும். நீ செஞ்ச துரோகம் தான் நீ இப்போ மாட்டிருக்கேன்னு சொல்லி அவங்க மனசில் இண்டிஷன் ஆகி அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களிடம் மறுபடியும் அன்பை புதுப்பிக்க முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவங்க வர்றாங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு விஷயம் நடந்துச்சுன்னா, இது கோச்சார கிரகங்கள் ஏற்படுகின்ற மாற்றம், ஓகேவா? சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா வந்த நேரத்தை நோட் பண்ணிவிட்டு எனக்கு பிரசன்னமாக கேளுங்க. உங்கள் ஜாதகத்தை கேட்க வேண்டாம், பிரசன்னமாக கேளுங்க. பிரசன்னத்தின் அடிப்படையில் அவர்கள் உண்மையாக வருகிறார்களா நடிக்கிறார்களா என்பதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா திரும்பி நீ ஏமாற்றக்கூடாதுல்ல, அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி உண்டு. எல்லாருமே கும்பராசியில் உள்ள அனைவருமே ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதேபோல் கும்பராசி நம்மளுடைய பெண்களுக்கு தன்னுடைய தாய் வீட்டு வழியிலிருந்து ஒரு உறவுகள் மூலமாக, அம்மா வீட்டு வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. அதேபோல் குழந்தை பாக்கியம், கும்பராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடந்த காலங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்திக்கோங்க. வலுப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. ஏன் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்காங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒற்றுமையாக கரெக்டாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. விவாதங்களால் சில போராட்டங்களை ஏற்படுத்தினீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது தள்ளி போயிடும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு. கும்பராசினியர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பை அளிக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் 2.5 வருஷமாக மனசொட்டு பேசுனது தான் குத்தமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிறந்த பண்பாளர், சிறந்த பொறுப்பாளர். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சோம்னா அப்படியே கம்பீரமாக செஞ்சு முடிப்பீங்க. இப்போ இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம்,
நீங்கள் பட்ட கஷ்டம், உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி, இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவரே 6ஆம் இடத்து அதிபதி. அவர் 2.5 வருஷமாக உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது என்பது கோச்சார கிரகங்களில் சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம். கண்ணாடி போல தான் நீங்கள். உங்கள்கிட்ட அன்பை காட்டினா அன்பை காட்டுவீங்க, கோவத்தை காட்டினா கோவத்தை காட்டுவீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. அன்புன்னு ஒருத்தவங்க உறுதியாக உயிருக்கு உயிராக உன் மேலே அன்பு வச்சுருக்கேன், உன்னை தான் நம்பியிருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது. அப்படியே டோட்டல் வாஷ் அவுட். அப்படியே உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா, நீங்கள் அவங்க பொய்யே சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சு உங்கள் புத்திக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் மனசுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க. டோட்டலாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி, உங்களுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அன்பு போல் நடித்த ஒரு போலியான நபர்கள். இதுதான் சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே நட்பு, உறவு, காதல் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறதை விட நிதானமாக யோசித்து என்ட்ரி பண்ணுவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு என்பது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய விஷயம். சிம்ம ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்காங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம். செவ்வாய் கேது இங்கே ஒரு பக்கம் லாக் பண்ணாலுமே உங்களுடைய ராசியின் அதிபதி 11 அமர்ந்திருக்கனால இந்த 17ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு நல்ல விதமான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. மொதல் விஷயம், ராசியில் செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். அப்போ பிறர் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட டைரெக்டாக எதிர்த்துன்னு பேச முடியாத தன்மை கொண்டவங்க பின்னாடி இருந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க எப்படினாலும் பேசிட்டு போட்டோம், நீங்களாக இருங்க. ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே, ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றது போதும். நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்திறமையை, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய சாதுரியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடையக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும். உங்களுடைய பதட்டப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் பதட்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க. யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க யார்ட்டையும் கேட்டு செயல்பட வேண்டிய காரணம் கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் மனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை அப்படியே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை பிரிச்சே ஆகணும்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி ஏற்படுத்தினா கூட அது முறியடிப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் கிரக நிலையில் ஏற்படுது என்பதை உறுதியாக பார்க்குறோம். ஸோ நினைத்த விஷயங்களை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வளரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட அந்த மாதம் இறுதி எண்டு வரையுமே என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மாதம் இறுதியில் தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு. அந்த பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னோடனே பெண் யாருன்னு கேட்பீங்க. அது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவும் இருக்கலாம். அதே போல் நீங்கள் அன்பாக நேசிக்கின்ற உங்களுடைய காதலியாக இருக்கலாம்.
அல்லது உங்களுடன் பயணிக்கின்ற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம். நான் விளக்கம் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்பீங்க. நான் பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டிங் வச்சுருவாங்க, சிம்ம ராசிக்கு பெண்கள் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ வயதுக்கேற்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? உங்களுடைய வயது என்ன? ஸோ அந்த வயதுக்கேற்ற உறவுகளில் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்காங்கங்கிறத யோசித்து முடிவெடுங்க. ஓகே. ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகளாக கூட இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், ஒரு மாற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை என்பது பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதேபோல் சிம்ம ராசியில் யாராவது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள மட்டும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு பொறுமையாக நிதானமாக பேசுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். அவங்க உண்மையான விசுவாசியாக உங்கள்கிட்ட வேலை வைப்பாங்க. அதை அவங்கள வந்து நீங்கள் பொதுப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டிங்கன்னா, அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளராக உருவாகி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய நினைக்கிற விஷயங்களை நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் மூலமாக மாற்றத்தை அடையக்கூடிய மாதம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதம் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் திருமணம் என்பது இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு தான் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுடைய மனம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு. வாழ்க வளமுடன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்களை வந்து பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசி காலபுருஷன் ராசியின் 10ஆம் இடம். மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள்னு சொல்லலாம். எவ்வளோ அடித்தாலும் இவன் மட்டும் தாங்குவான்டா அப்படிம்பாங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் உங்களை பயன்படுத்திட்டு தன்னுடைய தேவை முடிஞ்சனே கழட்டி விட்ட நபர்கள் தான் உங்கள் கூட பயணிச்சிருப்பாங்க, அதிகமான நபர்கள். நீங்கள் யாரையா போய் சுயநலமாக பயன்படுத்த முடியுமா பாருங்கள். சுயநலமாக பயன்படுத்துகிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. கடினமாக உழைப்பீங்க, உயிராக உழைப்பீங்க, உயிரை கொடுத்து உழைப்பீங்க. நான் அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்ன பண்ணணும்னா உன் லிமிட்டு முடிஞ்சு நீ கிளம்புன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்கள் உடன் இருப்பவர்கள், உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு உண்மையாக ஒரு தொழில் வச்சுருந்தாலுமே உங்களுடைய வேலை பார்க்குறவங்களே உங்களை அப்படித்தான் காயப்படுத்துவாங்க. ஸோ ஏமாற்றம் என்பது உங்களுக்கு புதுசல்ல. அப்படிங்கிற மாதிரி கடந்த 7.5 வருஷத்தில் ஏமாற்றத்தையே நிறையா சந்திச்சிட்டிங்க. உறவில் ஏமாற்றம், நட்பில் ஏமாற்றம், கணவன் மனைவிக்குள்ளே ஏமாற்றம் அப்படிங்கிறது அப்படியே படன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயம் சந்திச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மகர ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் சரி என் வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்து என்னுடைய முழு திறமையுடன் மறுபடியும் எழுந்து வருவேன், பீனிக்ஸ் பறவை மாதிரி நான் எழுந்து வருவேங்கிற தன்னம்பிக்கையோடு செய்வீங்க பார்த்தீங்களா. ஸோ உயரத்தின் உச்சத்தில் உட்கார வேண்டிய நபர் தான் நீங்கள். அந்த நான் என் மனசில் நினச்ச விஷயத்த நான் வெற்றி பெற்ற பிறகு தான் நான் இறங்குவேங்கிற மாதிரி போராடிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த போராட்டம் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை இனிமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ அந்த மாத பலன்களை சொல்லும்போது மாசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, அதே போல் சூரிய பகவான். இந்த மாத துவக்கத்தில் 17ஆம் தேதி வரையும், அதாவது 16ஆம் தேதி நைட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி பிறகு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான், 8ல் செவ்வாய் கேது. இதுதான் இந்த மாத கோச்சார கிரகங்கள். அப்போ இந்த கிரகங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கனால என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது, மகர ராசி என்பதற்கு மனதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் விலகும். மனதளவில் பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. கடந்த காலங்களில் 1.5 வருஷமாக நீங்கள் ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், வேலையில் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. உண்மையாக வேலை பார்த்து 10 வருஷமாக வேலை பார்த்த இடத்துல கூட உங்களை வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்போது புதுசாக ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ வேலையில் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கடை வச்சுருக்கவங்க, புதுசாக ஒரு கடை உருவாக்க நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு, நல்ல ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசி அன்பர்களில் இந்த மாதத்தில் பெண்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு
அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சு உங்களை ஏமாற்றினாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நபர் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் வந்து உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அதுக்கான செயல்பாடில் ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பே கொடுக்குது. ஸோ உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளேயே வச்சு போராடுறீங்க. நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தோம், இவ்வளோ தூரம் பாசமாக இருந்தோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கிறவே இல்லை, நம்மளுக்கு முன்னாடி அவங்க வந்து இவளை காயப்படுத்துகிறாங்க, அதாவது நன்மை அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஏற்றி விட்ட ஏணிக்கு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி நம்மளை ஒரு உதாசனப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தன்மையிலேருந்து மாற்றம் உண்டு. கோச்சார கிரகங்கள் ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது. நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு. மகர ராசி அன்பர்களில் மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த போட்டியாக, விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்க அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பே அளிக்கின்றன. ஒரே ஒரு விஷயந்தான், மகர ராசிக்காரங்க இந்த மாதம் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது, வார்த்தைகளால் வாக்கு கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா மகிழ்ச்சியான மாதம், வெற்றிக்குரிய மாதம், எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமான கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது, கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.